எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு நான் நாலாவது குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சீரக குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். சீரக குழம்பு பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. காரணம் என்னென்னா சீரகத்துக்கே ஒரு பேர் இருக்குது. நம்ம அகத்தை, அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகளை எல்லாம் அகத்தை சீர்படுத்துவதால் அதுக்கு சீரகம்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்ல தமிழ் பெயர் வச்சுருக்காங்க. சரி, அந்த சீரக குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். சீரகம் 3 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், புளி சிறிது, கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய்பால் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. இந்த சீரக குழம்பை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த சீரக குழம்பை ஒரு 2-3 வெரைட்டியாக செய்வேங்க. இது தேங்காய்பால் ஊற்றி செய்கிற சீரக குழம்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். சரி, இது முதல்ல நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இது 3ஐயும் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். அதில் புளியையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் பூண்டு மிளகு குழம்பெல்லாம் வைக்கும்போது அதில் புளியையும் சேர்த்து அரைக்கிறீங்களே அப்படின்னு. அப்படி அரைச்சா ரொம்ப சுவை கூடுதலாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா ரிசல்ட்டும் சொல்லியிருக்கீங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. அடுப்பை அணைச்சி இந்த பேன் எடுத்துடலாம். இதை ஆற விட்டு அரைச்சிடலாங்க. பாருங்க, அந்த மசாலாவை நல்லா விழுதாக அரைச்சிட்டோம். நல்ல மணமாக இருக்குது. அடுத்தது அதே பேனை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாங்க. அதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துருக்கேன் பாருங்கள். நல்லா சிம் பண்ணி வதக்கிடலாம். அதையும் இப்போ இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை சும்மா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் பெரட்டிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை கழுவி வச்ச தண்ணியை ஊற்ற போகிறேன். அதில் நல்லா மணம் வருதுங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ இதை கொதிக்க விடணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம போட்டப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இல்லையா, 5 நிமிஷம் தான் அடுப்பில் வச்சுருந்தேன். திக்காய்க்கிட்டே வருது. உங்கள் விருப்பம் தான். இப்போ இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தடதளன்னு தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னால் அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த குழம்பு இட்லிக்கு, தோசைக்கு, அப்புறம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சரியான திக்னஸில் வந்திருக்கு. நான் இப்போ அடுப்பை விட்டு இறக்குறேன். இதை பாருங்கள், சீரக குழம்பு சுட சுட ஆவி பறக்க எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. உடம்புக்கும் நல்லது. வித்தியாசமான சீரக குழம்பு. எப்போவுமே குழம்பு நான் சாதத்து கூட சாப்பிடுவேன் இல்லையா. இன்றைக்கி வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊத்தப்பம் போட்டிருக்கேங்க. அந்த ஊத்தப்பம் கூட இந்த குழம்பு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா இந்த குழம்பை விட மாட்டீங்க. அடிக்கடி உங்களுடைய மெனுவில் சேர்த்துப்பீங்க. சரி,
அடுத்த எபிசோட்ல வேற ஒரு நல்ல குழம்போட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.